सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अरुद्रभागं तमवेक्ष्य च अध्वरं पित्रा च देवे कृतहेळनं विभौ अनादृता यज्ञसदसि अधीश्वरी चुकोपलोकानिव धक्ष्यति रुषा। जगरः सामर्ष विपन्नया गिरा शिवद्विषं धूमपतश्रमस्मयं स्वतेजसा भूतगणान् समुत्थितान् निगृह्य देवी जगतो अभिशृण्वतः। देवी उवाच न यस्य लोके अस्ति अतिशायनः प्रियः तथा अप्रियो देहभृतां प्रियात्मनः तस्मिन् समस्तात्मनि मुक्तवैरके ऋते भवन्तं कथमः प्रतीपयेत्। மைத்ரேயர் விதுரருக்கு தாக்ஷாயணியினுடைய சம்பவத்தை சொல்லிட்டு வரார். தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்களை பற்றி சொல்லும் பொழுது, அவளுடைய பிரஜைகளை சொல்லும் பொழுது தாக்ஷாயணியை பற்றி மென்ஷன் பண்ண உடனே அவள் யோகத்தினால தன்னுடைய தேகத்தை விட்டான்னு சொன்னதை கேட்ட உடனே அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அதில் எல்லாரும் ஒரு ப்ரஹஸ்பதி சவம்னுட்டு ஒரு யாகத்தை ஆரம்பிக்கிறார் தக்ஷன். அதுக்கு எல்லாரும் போராளேன்னு சொல்லி அம்பாளும் பகவான்கிட்ட கேட்டுட்டு கிளம்புறா, சொல்லிட்டு கிளம்புறா, அவ்வளோதான். அவள் போகிறச்சே அங்கே பார்த்தா அருத்ர பாகம் தம் அவேக்ஷ அத்வரம். அங்கே அப்பா தன்னுடைய தந்தை பகவானான ருத்ரனுக்கு ஒரு பாகத்தை கொடுக்கல அப்படிங்கிறத பார்த்துட்டு, மேலும் எல்லாரும் அவளை ஒரு அவமதிக்கிற மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுறாங்கிறத பார்த்த உடனே அம்பாளுக்கு அப்படியே உலகங்களையே எரிக்கிற மாதிரி ஒரு கோபம் ஏற்பட்டது. அதுவும் அந்த கோபம் கம்ப்ளீட்லி டிரெக்டட் டுவர்ட்ஸ் தக்ஷன். ஏன்னா தக்ஷனுக்கு தேவையில்லாத இப்படி சிவனை குறித்து ஒரு துவேஷம் இருக்கான்னுட்டு அவளுக்கு பொறுக்க முடியல அம்பாளுக்கு. அந்த இடத்துல உலகமே கேட்குற மாதிரி அம்பாள் பேச ஆரம்பித்தா. அந்த இடத்துல எஸ்ய லோகே அதிசாயன பிரியா ததா அப்பிரியா தேகபிருதாம். இவ்வுலகத்தில் ஒரு ஒரு பிடிச்சவன் பிடிக்காதவனுங்கிறதே அவருக்கு கிடையாது. முக்த வைரக்கே அவருக்கு யார்கிட்டையுமே ஒரு விரோதம்ங்கிறது கிடையாது. அதாவது பரமேஸ்வரனை பற்றி சொல்லிட்டு இருக்கா. யாரை குறிச்சுமே ஒரு பிரியம் அப்பிரியம்ங்கிற பாவம் இல்லாத சமத்துவத்தோடு பார்க்கக்கூடிய அந்த பகவானிடத்தில் தேவையில்லாத ஒன்றை தவிர வேற யாருக்கு இப்படி ஒரு கான்ட்ரடிக்டரி ஆட்டிடியூட் இருக்கும் இல்லையா? கான்ஃப்ளிக்டில் நீ நிற்கிறியே, துவேஷத்தோடு நிற்கிறியேன்னு அம்பாள் அவனை, அதாவது தக்ஷ பிரஜாபதியை பேச ஆரம்பிக்கிறார். அதில் அடுத்தது தோஷான் பரேஷாம் ஹி குணேஷு சாதவः கிருண்ணந்தி கேச்சித் ந பவாத்ரிஷா த்விஜ குணாம்ச்ச ஃபல்கூன் பகுலீகரிஷ்ணவः மகத்தமாக தேஷு அவிதத் பவான் அகம். அது பொதுவாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம்னா ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இதையே பெரட்டி பெரட்டி போட்டு நம்ம 4 விதமான மனுஷாலை பற்றி இங்கே சொல்கிறார். அதுக்கு தான் இங்கே ஸ்ரீதர சுவாமியினுடைய அவதாரிக்கை இந்த ஸ்லோகத்துக்கு எப்படின்னா, தஸ்யச்ச பிரதிகூல கரணம் துவேதா. அதாவது தக்ஷனுடைய பிரதிகூலம் பிரதீபயேத், ஒன்றை தவிர கதமஹா பிரதீபயேத்துன்னு கேட்கும் பொழுது ஒன்றை தவிர வேற யார் பிரதிகூலமாக இருப்பா ஈஸ்வரன் இடத்துலன்னு கேட்கறச்சே எந்த விதத்தில் பிரதிகூல ஒரு செயலை செய்தான் தக்ஷன். 2 வகையான ஒரு துரோகத்தை செஞ்சிருக்கான். ஒன்று மகத்தம துரோகேன, ரொம்ப ஒரு உயர்வான ஒரு மனிதனை குறித்து தேவையில்லாத ஒரு துரோகத்தை செய்தான் பொதுவாக. அதாவது இது சாமானியம் விசேஷம்னு எடுத்துப்போம். சாமானியம்ங்கிறச்சு இன் ஜென்ரல் அப்ளிகபிலிட்டி எப்படின்னா, பொதுவாக ஒருத்தர் ரொம்ப உயர்வான ஒரு மனுஷன் இருந்தான்னா அவனிடத்துல தேவையில்லாத நம்ம துரோகம் வச்சுக்கூடாது, அதாவது ஒரு துவேஷம் வச்சுக்கக்கூடாது. துவேஷபாவம் தேவையில்லை, அவசியம் இல்லை. ஏன்னா அது எந்த ஒரு ரூட் காஸ்ட்லேருந்து வரும்னா அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெலசி காரணமாக வரக்கூடிய ஒரு துவேஷமாக அமையும்.
அதுக்கு பதிலாக அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சுடுத்துனா நமக்கு வந்து துவேஷத்துக்கு இடமே இருக்காது அந்த இடத்துல. அதனால் பொதுவாக உயர்ந்த மனிதர்களினிடத்தில் ஒரு துரோகம்ங்கிறது உண்டு, அது தக்ஷனிடத்தில் இருக்குது. ரெண்டாவது வகை என்னன்னா சாக்ஷாத் தத்ரோகேணச்ச, நேரடியாகவே பொதுவாக பெரிய மனுஷால்கிட்ட ஒரு துரோகம் இல்லாட்டா கூட இன் பர்டிகுலர் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டை எனக்கு வந்து ஒரு துவேஷம் இருக்குது அப்படின்னு இருக்கலாம். இங்கே வந்து ரெண்டு விதமான ஒரு பிரதிகூலமும் அவன்கிட்ட இருக்குது. தட் இஸ் ஒரு ராங் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கிரேட் பீப்புள் அண்ட் ஒரு ராங் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சிவன் டைரக்ட்லி. அப்படி அதை வந்து ஸ்ரீதர சுவாமி பிரித்து இங்கே சொல்கிறார். ஒரு 2 ஸ்லோகம் பொதுவாக வந்து மகத்தமாள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணலையே, அந்த மாதிரி நீ ஆச்சரணம் பண்ணலையே, நீ என்னென்னலாம் வந்து தவறுகள் சிவனை பொறுத்தவரையில் சொல்கிறியோ அது எல்லாமே அவனை புரிஞ்சுக்காத நீ வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு டைரெக்டாக அவரை குறித்து வேற உனக்கு ஒரு துவேஷம் இருக்கே அப்படின்னு 2 வகையான துவேஷத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறா அம்பாள் இந்த இடத்துல. அதை நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி எடுத்து காமிக்கிறார். தத்ர புருஷானாம் சாதுர்வித்யம் வதந்தி மகத்தம துரோகம் ஆக. பொதுவாக மனுஷியர்கள் 4 வகைப்பட்டவர்கள், அந்த 4 வகையிலையும் சேராதவா தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறா. 4 வகைப்பட்ட மனுஷர்கள் பொதுவாக இருப்பா. அதில் வந்து மகத்தம துரோகம், அதில் ரொம்ப மிகவும் உயர்வாக இருக்கக்கூடிய மகத்தமாக அப்படி சூப்பர்லேட்டிவ்ல சொல்லக்கூடிய பெரியோர்கள் இருக்காளே அவர்களை குறித்து நீ என்ன ஒரு துரோகம் செய்தாய் அப்படிங்கிறத இங்கே எடுத்து காமிக்கிறா அம்பாள். பரேஷாம் தோஷான் குணேஷு சாதவஹ கிருண்ணந்தி கேச்சித் பவாத்ரிஷாக ந கிருண்ணந்தி. முதல்ல இந்த பொதுவான இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து வியாக்கியானத்தில் அந்த 4 வகைப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த பரேஷாம் தோஷான்னு மற்றவர்களினுடைய தோஷங்களை குணேஷு குணபக்ஷத்தில், அதாவது அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட ஏதோ சுபாவம் அவனுக்கு தெரியல போல இருக்குது அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கான் போனால் போகிறது அப்படிங்களாம். இல்லை பேர் எப்படி ஒரு அவனுடைய ஒரு அதாவது அந்த தோஷத்தை கூட குணபக்ஷமாக மாற்றுறதுங்கிறது உண்டு. கெட்டதாக இருந்தாலும் அதை வந்து நல்ல விதமாக சொல்கிறது, ரொம்ப பேசுகிறாங்கிறது இல்லாத அது வந்து அவனுக்கு நல்ல ஒகேபுலரி இருக்குது போல இருக்குது. தேவையில்லாத உளறிண்டே இருக்கா, இல்லைன்னா எக்கச்சக்கமாக வந்து பொம்பாஸ்டிக்காக வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய ஸ்பீச்சாக கொடுத்துன்னு இருக்கா. 10 நிமிஷம் கொடுத்த இடத்துல அரை மணி நேரம் பேசுகிறான்னா அதை வந்து தவறாக சொல்லாத அதை குணபக்ஷத்தில் சொல்லும் பொழுது பாரு எத்தனை விஷயம் தெரியறது அவளுக்கு, கொடுத்துருக்கிற டைம் பத்தலை அவருக்கு, அந்த மாதிரி ஒரு வித்வானாக இருக்கார், ஞானியாக இருக்கார் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி சாதுக்கள் எடுத்துப்பாளாம். கேச்சித்து ந பவாத்ரிஷாக, ஒன்றை போல இருக்கக்கூடிய சில பேர், சாரி மவுஸ் ஏதோ மாறிண்டே இருக்கு. பரேஷாம் தோஷான்னு மற்றவர்களுடைய தோஷங்களை குணேஷு குணங்களாக அல்லது குணத்தினுடைய பட்சத்தில் சாதவஹா கிருண்ணந்தி சாதுக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கேச்சித்து பவாத்ரிஷாக உன்னை போல் இருக்கக்கூடிய சில பேர், அதாவது தக்ஷனை போல் இருக்கக்கூடிய சிலவர் ந கிருண்ணந்தி அந்த தோஷங்களை குணபக்ஷமாக ஏற்றுக்கொள்வதில்லை. இல்லைன்னா பரேஷாம் குணேஷு தோஷான்னு சாதவஹா ந கிருண்ணந்தி. இப்படி அடுத்த இன்டர்பிரிட்டேஷன், அதாவது பரேஷாம் குணேஷு மற்றவர்களினுடைய குணங்களில் தோஷங்களை சாதுக்கள் ஏற்பதில்லை. கேச்சித்து பவாத்ரிஷாக ஏவ கிருண்ணந்தி, மற்றவர்களினுடைய குணங்களில் சாதுக்கள் தோஷம் பார்ப்பதில்லை. ஒன்றை போல இருக்கிறவர்கள் தான் மற்றவர்களினுடைய குணங்களிலே தோஷம் பார்க்கிறார்கள். அது வந்து இந்த நீதி சதகம் படிச்சிருந்தா டக்குன்னு புரியும். மௌனான் மூகா பிரவச்சன பட்டுகு வாஜகோ ஜல்பகோவான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது வந்து சேவாதர்மோ பரமககனஹான்னுட்டு ஒரு எண்டு முடியும் அந்த லாஸ்ட் லைன். அதில் ஆரம்பிக்கிறச்சேயே ஒவ்வொரு குணம் ஒருத்தன்ட்ட இருக்கும். மௌனான் மூகா, பேசாமல் இருக்கான், மௌனியாக இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அந்த மௌனத்தை ப்ரேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஊமை போல இருக்கான், அவனுக்கு பேசவே தெரியாது போல இருக்குது, அதனால பேசாத உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு தோஷத்தை அது மேலே ஆரோப்பம் பண்ணுறது.
பிரவச்சன பட்டுகு, பேசுறதுக்கு அவனுக்கு வந்து சாமர்த்தியம் இருந்ததுன்னா வாச்சகோ ஜல்பகோவா பெரிய உளறி கொட்டின்ண்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு ஏசுறது. இந்த மாதிரி வந்து நற்குணங்களின் மேல் பரேஷாம் குணேஷு தோஷான் சாதவக ந கிருண்ணந்தி கேச்சித்து பவாத்ரிஷாக தூ கிருண்ணந்தி. உன்னை போல இருக்கிறவர்கள் தான் அதை வந்து தோஷமாக நினைக்கிறார்கள். பொதுவாக மகத்தமாக வசத்தியாக இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா குணானு பல்கூனபி குணானு, பல்கூன அல்பம்னு அர்த்தம், அல்பமாக இருக்கக்கூடிய குணமாக இருந்த பொழுதிலும் பகுளி கரிஷ்ணவக ஏராளமாக ஆக்குகின்றவர்களாக இருக்கும் மகத்தமாக உயர்ந்த மனிதர்கள் தேஷு பவானு அகம் அவிதத். 2 சென்டென்ஸாக இங்கே பிரிச்சுடணும். பொதுவாக மகத்தமாகங்கிறவர்கள் எப்படி இருப்பார்னா, உயர்ந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்னா பல்கூனு குணானு அப்படி. இதுக்கும் நீதி சதகம் தான் போவன்றிருக்கு. பரகுண பரமாணுன்னு பர்வதீகிருத்திய நித்தியம் நிஜ நிஜகிருதி சந்தி சந்த கியந்தகான்னு முடிப்பார். மனசி வச்சசி காயே பீயூஷபூர்ணாக அப்படின்னு ஸ்லோகம். மனசி மனசி வச்சசி காயே புண்ணியபீயூஷபூர்ணாக திரிபுவனமுபகார ஸ்ரேணிபி பிரணயந்தா. பரகுண பரமாணுன்னு நமக்கு வேணுங்கிற பார்ட்டு அதுதான். பரகுண மற்றவர்களுடைய குணங்கள் வந்து பரமாணு போல இருக்கும். ஆட்டம் சைஸில் ஒரு குணம் இருந்தாலும் அதை இவ எப்படி மாற்றிடுறான்னா பர்வதீகிருத்திய நித்தியம். அது பெரிய பர்வதம் மாதிரி அதை வந்து வசத்தியாக சொல்கிறது. ஏதோ இத்தினோண்டு பென்சில் கொடுத்துருப்பான் நமக்கு எக்ஸாமுக்கு, பாதியில் ஊக்கு உடஞ்சிருக்கும், இல்லை ஷார்ப்னர் கொடுத்துருப்பானா இருக்கும். அதை வந்து வசத்தியாக எனக்கு அவன் ஷார்ப்னர் கொடுத்ததுனால தான் என்னால் எக்ஸாமே எழுத முடிஞ்சது, இல்லைன்னா நான் வந்து அப்படியே ஃபெயிலர். அந்த மாதிரி அவள் வந்து பர்வதீகிருத்திய நிஜமாவே அந்த மாதிரி மனசில் நினைக்கக்கூடியவர்கள் மகத்தமாகங்கிற நிஜகிருதி விகசந்தா. பிகாஸ் தேர் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் தெம் செல்வ்ஸ். அதனால தான் மற்றவனுடைய குணத்தை பார்த்து இவ வந்து ஒரு ஒரு பொறாமப்படணுங்கிற அவசியம் கிடையாது அவளுக்கு. அதனால் மற்றவர்களுடைய பரமாணுன்னு அப்படி பரம குணான்ஸ்ச பல்கூன்னு அல்பமாக இருக்கக்கூடிய குணங்களை கூட பகுளி கரிஷ்ணவக, கரிஷ்ணுன்னு அந்த இஷ்ணுச்சு இருக்கே இந்த பிரத்யம் போட்டாலே அதுதான் அவளுக்கு குணம். அதை தவிர வேறு குணமே கிடையாது. அந்த மாதிரி அந்த குணம் வந்து இந்த பிறவி குணம்னு சொல்கிறோமே, அந்த பிறவி குணத்தை சொல்கிறதுக்கு உண்டான ஒரு பிரத்யம் அந்த இஷ்ணு. இப்போ நீங்கள் விஷ்ணு ஜிஷ்ணு பூஷ்ணு இந்த மாதிரி விஷ்ணு ஜிஷ்ணுர் மகா அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வர மாதிரி அந்த இஷ்ணுச்சுங்கிற பிரத்யத்தை போட்டால் வியாபனசீலம் அஸ்ய, எங்கே பார்த்தாலும் வியாபித்து இருக்கக்கூடியது தான் அவருடைய சுபாவம். எப்பவுமே வெற்றி கொள்வது தான் அவருடைய சுபாவம் ஜிஷ்ணு அப்படின்னு. ஸோ ஜேதான ஜெயிக்கிறவன் ஜிஷ்ணுங்கிறச்சு பூயோ பூயா, மறுபடியும் மறுபடியும் ஜெயத்தையே வைத்து கொண்டிருப்பவர். அப்போ இந்த இடத்துலையும் என்ன பகுளி கரிஷ்ணு பெருசாதான் ஆக்கிறதுங்கிறது அவளுடைய ஒரு பிறவி குணம். அதை தவிர வேற தெரியாத அந்த மகத்தமானுக்கு உயர்ந்த மனிதர்களுக்கு. இது அப்பய தீட்சிதர் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார். குணதோஷௌ புதோ கிருண்ணன்னு இந்துக்ஷ்வேடௌ இவே ஈஸ்வரः சிரசா ஸ்லாகதே பூர்வம் பரங்கண்டே நியச்சதி. குணம் தோஷம் ரெண்டுத்தையும் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் எடுத்துப்பான். எப்படின்னா பரமேஸ்வரன் வந்து பார்க்கடலை கடையும் பொழுது சந்திரனும் வெளில வந்தது, விஷமும் வெளில வந்தது, ரெண்டுத்தையும் எடுத்துட்டார். சந்திரன் வந்து எல்லாத்தையும் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு குணத்தை கொண்டது, அதை எடுத்துட்டார். ஆனால் விஷத்தையும் எடுத்துட்டார். இப்போ ரெண்டுத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? நம்ம ஒரு குணமும் தோஷமும் we know both the pluses and minuses of people. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை அந்த மைனஸை கழுத்துலேயே வச்சுட்டுருமா, அதாவது வார்த்தையினால் வெளில கொண்டு வரக்கூடாதுன்னு அர்த்தம், மனசுலேயே வச்சுக்கணும். ஆனால் குணத்தை என்ன பண்ணணும்? தலையால் சிரமேற்கொண்டு அதை பாராட்டணுங்கிற சிரசா ஸ்லாகதே. எப்படி பகவான் வந்து பரமேஸ்வரன் அந்த சந்திரனை தலையில் வச்சு கொண்டாடுறார், ஆனால் விஷத்தை வந்து உள்ள வயத்துக்குள்ளேயும் போட்டுக்கல, வெளியில் உலகத்துலேயும் போடலை. ஏன்னா வயத்துக்குள்ளேயும் அவருக்கு குக்ஷவ், அவருக்கு உலகமே இருக்கே, பிரம்மாண்டமே அவருடைய வயத்தில் இருக்குன்னு தானே சொல்கிறோம். அப்போது வயத்துக்குள்ளே அவர் முழுங்கிட்டாருன்னா அது போய் உள்ளே இருக்கக்கூடிய பிராணிகளை வந்து அழிச்சிடுமே, வெளியில் விட்டால் வெளியில் இருக்கக்கூடிய பிராணிகளை அழிச்சிடும். அப்படியே இந்த இடத்துல கண்டே நியமனம். அப்படியே அவர் வந்து தோஷத்தை உள்ளே வச்சுக்கணும், வெளியில் காமிச்சிக்கக்கூடாது. ஆனால் குணத்தை எப்படி தலையால் கொண்டாடணும். அதுதான் வந்து உயர்ந்த மனிதர்களுடைய ஒரு குணம்.
ஸோ பல்கூனு குணானு ச பகுலீகரிஷ்ணவः ஏவ மகத்தமாக தேஷு பவான் அகம் அவிதத்து. அவர்களிடத்தில் போய் நீ ஒரு பாவத்தை பார்க்கிறாயே அப்படின்னு தக்ஷனை பார்த்து கேட்குறா கேள்வி. நீ அவள்கிட்ட போய் ஒரு அதாவது இந்த இடத்துல இது சாமானியம். சிவனுக்கு குணங்களை ஒரு பாராட்ட தான் தெரியுமே தவிர, சிரசா ஸ்லாகத்தே, அவருக்கு தலைமையில வச்சுட்டு பாராட்ட தான் தெரியுமே தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்பேற்பட்ட சிவனிடத்துல நீ ஒரு பாவத்தை கண்டியா அப்படின்னு கேட்க. இதில் இந்த 4 வகைப்பட்ட மனிதர்கள்னுட்டு ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, அதில் வேற த்விஜன்னு ஆரம்பிக்கிறாரா. இங்கே ஹே த்விஜ இது அதிக்ஷேபா, நீ உன்னுடைய சரீரம் முக்கியம்னு சொல்லி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இந்த கர்மகாண்டத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரினா நீ பண்ணுற காரியத்தை. அதனால் அந்த த்விஜங்கிறத ஒசத்தியாக ஹே பிராமணங்கிறது இல்லை, ஒரு இழிவாத் சொல்கிறா அந்த இடத்துல அம்பாள். பவாத்ரிஷாக தொத்விதாக அசூயக்காக, அசூயை கொண்டவர்கள், பரகுண உத்கர்ஷம் அசகமானாக, அதாவது மற்றவனுடைய ஒரு உத்கர்ஷம் மேன்மையை பொறுக்காதவனாக இருக்கக்கூடியவன் உன்னை போன்றவர்கள். பரேஷாம் குணேஷு, மற்றவர்களுடைய குணங்களில் தோஷானேவ கிருண்ணந்தி, தோஷத்தையே பார்க்கிறார்கள் உன்னை போல இருக்கிறவர்கள். நது குணானு, குணங்களை பார்ப்பதில்லை. அடுத்தது கேச்சின் மத்தியஸ்தாக, நடுவாந்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறான்னா, குணேஷு தோஷானு ந கிருண்ணந்தி கிந்து யதாஸ்திதான் குணதோஷான் விவேகேன கிருண்ணந்தி. குணங்களில் ஒரு தோஷத்தை பார்க்கறது இல்லாவா, குணமும் இருக்குது தோஷமும் இருக்குது அப்படின்னுட்டு ரெண்டுத்தையும் ஒரு டேபுலர் காலம் போடுற மாதிரி 1 2 3 4 போட்டு சொல்லிவிடுவாள். அவளுக்கு ஒரு விவேக புத்தியோடு இல்லை, இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே, இல்லை ஐ எம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஐ கால் அ ஸ்பேடுன்னு சொல்கிற மாதிரி அவள் சொல்லிவிடுவா. அவள்னா மத்தியஸ்தா, அவ்வளோதான். கெட்டது எல்லாருக்கும் தெரிய போகிறது, அதை வெள்ள சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை இல்லையா. யதாஸ்திதான குணதோஷான் விவேகேன கிருண்ணந்தின்னா விவேகத்தோடு அவளும் புரிஞ்சுக்கிறாள், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அது தே டு நாட் ப்ரொசீட் ஐதர் டுவர்ட்ஸ் திஸ் ஆர் டுவர்ட்ஸ் தட், அது மத்தியஸ்தா. ते तु महान्तः उच्यन्ते साधवः तु केवलं गुणानेव गृह्णन्ति न दोषान् ते महत्तराः उच्यन्ते. ஆனால் இந்த இடத்துல மத்தியஸ்தாகான்னு சொல்லி விவேகத்தோட பார்க்காதவர்களை மகாந்தகான்னு ஒரு கேட்டகரியாக பிரிக்கிறார். பிரிச்சுட்டு சாதுக்களை எப்படி சொல்கிறாருன்னா, குணத்தையே அவர்கள் பார்க்கிறார்கள், தோஷத்தை பார்ப்பதில்லை. ஸோ பரேஷாம் தோஷானு ந கிருண்ணந்தி அப்படின்னு சொல்லி ந தோஷானு தேத்து மகத்தராக உச்சியந்தே. நெக்ஸ்ட் கேட்டகரி மகத்தர அப்படின்னுட்டு ஒரு கேட்டகரியை சொல்லி, தீஸ் ஆர் அ லிட்டில் பிட் பெட்டர் பீப்புள். ஏன்னா அவள் குணங்களை மாத்திரம் பார்க்குறா, தோஷத்தை பார்க்கறதில்ல. தோஷம் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இருக்கோ என்னமோ சரி, ஆனால் நான் இதை மாத்திரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவர்கள் சாதுக்கள், அவர்களை மகத்தராகான்னு சொல்கிறார். அதே மகத்தமாக தூ தோஷான் ந கிருண்ணந்தியேவ, தோஷத்தை சுத்தமாக அவள் அதை பார்க்கறது கூட கிடையாது. பிரத்யுத வெரஸ் பல்கூனு துச்சானபி குணான்னு பகுலீ குர்வந்தி, த்ரூண்டுக்கு ஒரு குணம் இருந்தால் கூட அதை பெருசாக ஆக்கிடுறா. தேஷு பவான் அகம் அவிதத் விதித்தவான் கல்பித்தவான். அது எதுக்குன்னா அந்த 3வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகத்தில் இருக்குது. அந்த பிரம்மிஷ்டானு அபிபூய ப்ரஹஸ்பதி சவம் ஆரேபேன் இருக்குது. அந்த இடத்துல பிரம்மிஷ்டானு பிரம்ம நிலையில் இருக்கக்கூடியவர்களை அபிபூய, அவர்களை ஒரு அவமானப்படுத்திட்டு தக்ஷ பிரஜாபதி ப்ரஹஸ்பதி சவத்தை ஆரம்பித்தான்னு சொன்னதுனாலேயே தேஷு பவான் அகம் அவிதத்து, நீ அவர்களிடத்தில் ஒரு பாபத்தை பார்க்கிறாயே, அதனால தானே அவர்களை அவமதிச்சுட்டு நீ இந்த மாதிரி ஒரு யாகத்தை ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கிறத அம்பாள் பாயிண்ட் அவுட் பண்ணுறா அந்த இடத்துல. தோஷான் பரேஷாம் ஹி குணேஷு சாத் तत्र मध्यमानां गुणानां गुणेषु विवेकेन पश्यन्ति इति उच्यते खलु. तत्र விவேகன விவிச்சிய பார்க்கறான்னு இல்லை. ஆமாம், விவிச்சிய பார்க்கறாங்கிறச்சு எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம குணங்களும் தெரியும் தோஷங்களும் இருக்கு. They are not blind to both. ஏதம் ஞாத்வா
பஷ்யந்தி இதி. ஸோ தே நோ த சி இப்போ வந்து தே சி குட் இன் எவ்ரிபடிங்கிறோம் இல்லையா, அப்படின்னா தே ரியலைஸ் தட் தெர் இஸ் அ பேட் திங் ஆல்சோ இன் தெம். அப்படிதான் அந்த மத்தியஸ்தாள் என்ன பண்றான்னா, தோஷங்களும் இருக்கு குணங்களும் இருக்கு, இது குணம்னு எடுத்துக்கிறது இல்லை தோஷம்னு எடுத்துக்கிறது, தே ஹாவ் தீஸ் குவாலிட்டிஸ். அதை விவேகத்தோட 2 டேபுலர் காலம் போட்டு புரிஞ்சுடுறா மைண்டில். இப்போ சில பேர்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்லதையும் சொல்லுவா, கூடவே கெட்டதையும் சொல்லுவா. நம்மள்கிட்ட இருக்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணும் பொழுது they neither praise nor do they denounce. They're just in a way they are neutral, but at the same time it can be very harsh also. எல்லாத்துலேயுமே ஒரு பூத தயா இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்படி பார்க்கணும்னு தோன்றது எனக்கு. ஏன்னா பூததயா இருந்தாதான் பரகுண பரமாணுன்னு பர்வதி கிருத்திய நித்தியம் வரும், இல்லைன்னா வராது இல்லையா. தோஷான் பரேஷாம் ஹி குணேஷு சாதவோ கிருண்ணந்தி கேச்சித் ந பவாத்ரிஷா த்விஜ குணாம்ஸ்ச பல்கூன் பகுலீகரிஷ்ணவः மஹத்தமாः தேஷு அவிதத் பவான் அகம். न आश्चर्यम् एतद् यदसत्सु सर्वदा महद्विनिन्दा गुणपात्मवादिषु सेर्ष्यं महापूरुषपादपांसुभिः निरस्ततेजस्सु तदेव शोभनम्. இதுவும் சாமான்யமாக சொல்கிறான். இது வந்து துர்ஜனங்களுக்கு இது பொதுவான ஒரு விஷயந்தான், கரெக்டு தான். ஏன்னா அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தன்னுடைய இந்த சரீரத்தை வந்து ஒஸ்தியாக நினைக்கிறவா, சரீரத்தையே ஆத்மாவாக நினைக்கக்கூடியவர்கள் மகத்துக்களை நிந்த பண்ணுறதுங்கிறது ததேவ சோபனம். அவளுக்கு அதுதான் ரைட்டு போல இருக்குது. யுக்தமேவ தத்து. பிகாஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த தேஜஸ் வந்து இல்லாமல் போயிடுறது. ஏன்னா அந்த சரீரத்தையே ஆத்மாவாக நினைக்கிறா, அவளுக்கு வந்து ஒரு ஆத்ம குணங்கள் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறான் அந்த இடத்துல. ந ஆச்சரியம் ஏதது யத் அசத்சு குணப ஆத்மவாதிஷு மகத் வினிந்தா சர்வதா மகத் வினிந்தா இது ஏதது ந ஆச்சரியம். குணபாத்மவாதிஷு அசத்சு. குணபாங்கிறது வந்து இங்கே ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடாக போட்டுட்டார் ஸ்ரீதர சுவாமி. குணபாங்கிறத வந்து ஜடம் ஷரீரம்னு விடுறார். ததேவ ஆத்மா இது ஏ வதந்தி தேஷு. குணப்பான்னா டிக்ஷனரியை பார்த்தேன்னா ஷவம்னு போட்டிருக்கும், கார்ப்ஸ்னு போட்டிருக்கும். இந்த சரீரம் வந்து ஜட சரீரம்ங்கிறது ஒரு பக்கம் ரொம்ப கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அந்த ஷவான்னு சொன்னோம்னா ஒரு கர்ஹா வந்துடும் பாருங்க, அதுதான் அந்த ஜுகுப்ஸை வந்துடும், ஒரு டிஸ்கஸ்ட் ஏற்பட்டுரும். இந்த ஷவம் போல இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை வந்து ஆத்மான்னு பேசுகிறவா இருக்காளே, அவர்கள்லாம் அசத்சு கெட்டவர்கள். அவர்களிடத்தில் சர்வதா மகத்வினிந்தா சேர்ஷ்யம் மகத்வினிந்தா, ஒரு அசூயையோட கூட அவர்கள் வந்து மகத்துக்களை வந்து நிந்த பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கே. இது எது வர்த்ததே தது ந ஆச்சரியம். அது வந்து ஆச்சரியமே கிடையாது. தது சோபனமேவ ததேவ சோபனம். ஏன்னா அவர்கள் எப்படி இருக்கான்னா, அவர்களுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார். மகாபூருஷ பாத பாம்சுபிகி நிரஸ்த தேஜஸ்ஸு அசத்சு. இந்த மகாபுருஷர்கள் உயர்ந்த மனிதர்களினுடைய பாத பாம்சுபிகி பாத தூளிகளினால் அந்த மனிதர்களினுடைய கெட்டவர்களினுடைய நிரஸ்த தேஜஸ்ஸு அவர்களுடைய தேஜஸ்ஸானது போக்கடிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு ஒன்றும் பிரபாவமே கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அக்யூமுலேட் பண்ணி வச்சிருப்பா இல்லையா. என்ன தக்ஷ பிரஜாபதியா என்னதான் இருந்தாலும் தக்ஷன் வந்து பிரஜாபதி, மேலும் எத்தனையோ யாகங்கள் பண்ணி ஒரு பிரபாவம் சேர்த்து வச்சிருப்பான். ஆனால் பகவன் நிந்த பண்ணும் பொழுது அந்த சமயத்தில் அந்த பகவானுடைய ஒரு பாதத்தூளியினால் இவனுடைய தேஜஸ் வந்து அமுங்கி போயிடுத்தான். அந்த இடத்துல விளையாடுறார் பாருங்க அந்த வேர்ட்ஸை வச்சுட்டு. இப்போது சூரியனுடைய ஒரு பிரகாசம் எப்படி வந்து அழியும்னா, பயங்கரமாக உங்களுக்கு வந்து
தூளி கிளம்பித்துன்னா அந்த தூளியினுடைய ஒரு படலம் இருக்கே அது வந்து ஒரு கர்டன் மாதிரி ஆயிடுறது. அந்த பிரகாசம் வந்து கொஞ்சம் மங்கினாப்பில் இருக்கும். இப்போ ஒரு சாண்ட்ஸ்டாம் மாதிரி ஏதாவது வருது வச்சுக்கோங்க, என்னதான் டெசர்ட்டாக இருந்தாலும் சூரியன் பிரகாசமாக இருந்தாலும் அந்த ஒரு தூளி வந்து ஒரு படலம் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆட்கொண்டு கொடுத்துன்னா அப்போ அந்த பிரகாசம் அப்படியே நிரஸ்தம் மறைந்ததாக ஆகிவிடும். இங்கே அதே போல் எப்படி சொல்கிறாருன்னா, இவர்களுக்கு வந்து பலவிதமான கர்மாக்களை செய்து அவர்கள் ஒரு பிரபாவத்தோடு இருந்தால் கூட இந்த மகத்துக்களை நிந்த பண்ணும் பொழுது அவர்களுடைய பாத தூளி வந்து இந்த துர்ஜனங்களினுடைய ஒரு தேஜஸை குறைச்சுடுறது, அமுக்கிடுறது. ஆகையினால அவர்கள் அந்த மகத் நிந்தையை பண்ணுறா. இது ரைட்டு தான் அவளுக்குங்கிற. ஏன்னா இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இந்த சரீரத்தைன்னா அவள் வந்து ஒரு வசதியாக நினைக்கிறா. ஸோ மகாபூருஷ பாத பாம்சுபிகி, மகாபுருஷர்களினுடைய ஸ்வநிந்தாம் சஹந்தே ததாபி தத் பாத ரேணவகா தத் அசகமானாகாங்கிறார். அதாவது மகத்துக்கள் வந்து அவர்களை பார்த்து நம்ம நிந்த பண்ணோம்னா அவர்கள் பொறுத்துன்றுவா, ஆனால் அவர்களுடைய பாத தூசி பொறுக்காதான். அந்த பாத தூளி வந்து இவர்களுடைய பிரபாவத்தை குறைச்சுடுறதுங்கிற. அதுக்கு வந்து பொறுக்கலையாம். அந்த தூளியை எழுந்து இந்த யார் நிந்த பண்ணுறாளோ அவளுடைய பிரபாவத்தை குறைக்கிறது. தேஜகா நிரஸ்யந்தி. ஸோ ஏதது ஆச்சரியம் ந பவதி. அவள் எப்போ பார்த்தாலும் இந்த நிந்த பண்ணுறாங்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஸோ மகாபூருஷ பாத பாம்சுபிகி, பெரியோர்களினுடைய பாததூளிகளினால் நிரஸ்த தேஜஸ்ஸு, ஒரு யாருடைய தேஜஸானது போக்கடிக்கப்பட்டதோ, குணப ஆத்மவாதிஷு, சரீரத்தையே ஆத்மா எனும் பேசுகிறவர்களாகவும், அசத்சு கெட்டவர்களாகவும் இருக்கிறவர்களினிடத்தில் சர்வதா மகத்வினிந்தா, சேர்ஷ்யம் மகத்வினிந்தா, எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு பொறாம குணத்தோட மகத்துக்களை நிந்த பண்ணுறதுங்கிறது நான் ஆச்சரியம். இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ததேவ சோபனம். சோபனம்னா அழகுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்காதேங்கோ. இந்த இடத்துல வந்து சோபனம்னா யுக்தம்னு எடுத்துக்கணும். துர்ஜனேஷு யுக்தமேவ அப்படின்னு அர்த்தம். அதஹ அசக்தேஷு மகன் நிந்தனம் ஏவ உச்சிதம். ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு சக்தி இல்லை, அவளுக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் போயிடுத்து. பிரபாவம் போயிடுத்துங்கும் பொழுது ஒரு இயலாமை தானே, அந்த இடத்துல அவள் வந்து திட்டத்தானே போகிறா. அதனால் இட் இஸ் ரைட் தட் தே டூ திஸ். இட் இஸ் ஃபிட் பிஹேவியர். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு. நான் ஆச்சரியம் ஏதத் யத் அசத்சு சர்வதா மகத்வினிந்தா குணபாத்மவாதிஷு சேர்ஷ்யம் மகாபூருஷ பாத பாம்சுபிகி நிரஸ்த தேஜஸ்ஸு ததேவ சோபனம். யத்வியக்ஷரம். இப்போது நேரடியாக பகவானுக்கு செய்த துரோகத்தை பற்றி சொல்கிறார். இதுவரைக்கும் 2 ஸ்லோகம் வந்து மகத்தம துரோகம் உக்த்வா தஸ்மின்னேவ கிருதம் துரோகம் ஆக. இப்போ அடுத்த 2 ஸ்லோகத்தில் தஸ்மின்னேவங்கிறச்சு சிவனிடத்திலேயே டைரெக்டாக வந்து தக்ஷன் செய்த துரோகத்தை கூறுகிறாள். யத்வியக்ஷரம் நாம கிரேரிதம் நிருணாம் சகிருத் பிரசங்காதகம் ஆஷு ஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம் பவான் அஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹ. அந்த முந்தின அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்த்தோம்னா சிவன்னு போய் இவருக்கு வந்து பேரா அப்படின்னுட்டு ஏளனம் பண்ணாரோ இல்லையோ. அதில் வந்து சிவங்கிற த்வக்ஷரம் 2 அக்ஷரங்கள், அந்த 2 அக்ஷரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு மங்களமான விஷயம் அது. அதை போய் வந்து அவர் திட்டுறார் முந்தின ஸ்லோக இதுலையா இல்லை 2வது அத்தியாயத்தில்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சாபம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த 2வது அத்தியாயத்தில் தான் மாற்றி மாற்றி அவர் வந்து ஏதோ சொல்கிறார் தக்ஷன் இல்லை. ஸோ எது த்வக்ஷரம் கிரா ஈரிதம் நிருணாம், இந்த சிவங்கிற பதமானது 2 அக்ஷரத்தை கொண்டது. சிவங்கிற 2 அக்ஷரத்தை கொண்டதான எது த்வக்ஷரம் நாம பெயரானது நிருணாம் மனுஷியர்களினால் வார்த்தையினால் கிரா ஈரிதம் வார்த்தையினால் கூறப்பட்டதோ அது எப்பொழுதுமே அகம் ஆஷு ஹந்தி பிரசங்காத்து ஈரிதம். ஏதோ போகிற போக்கில்
அந்த பிரசித்தமான சிவங்கிற பெயரானது பிரசங்காத்து ஒரு கான்டெக்ஸ்டில் இல்லாத சக்ருதபி பிரசங்காத்துங்கிற ஒரு முறை பிரசங்கம்னாலே நாட் சிவசிவா அப்படின்னு சொல்கிறதோ இல்லை அந்த இடத்துல சிவனை குறிக்கலையே நம்ம ஐயோன்னு சொல்கிற மாதிரி ஏதோ சிவசிவாங்கிறோம் இல்லை ஒரு பதத்தில் வரும்பொழுது ஒரு ஸ்லேஷ மாதிரி உங்களுக்கு பாதி ஷீன்னு இருக்குது வான் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த பதத்தை சொல்லிட்டாலே அது வந்து பாப்பத்தை போக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைய நினச்சிட்டு சிவான்னு கூப்பிடுறோம், பரமேஸ்வரனை நினச்சிட்டு சிவானை கூப்பிடல. அந்த காலத்தில் பெயரை வந்து அம்பாளுடைய பெயரோ சிவனுடைய பெயரோ வைக்கிறதுக்கு காரணமே கடைசி காலத்தில் பிள்ளைய கூப்பிடுறபடியால் நம்ம வந்து அந்த பெயரை சொல்ல மாட்டோமாங்கிறதுக்காக தானே அப்படி வைக்கிறது. அப்படி பிள்ளைய நினச்சிட்டு வச்சா கூட சொன்னால் கூட அந்த துவக்ஷரம் 2 அக்ஷரம் கொண்ட அந்த பெயரானது சக்ருத்து ஒரு முறை பிரசங்காத்து ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் சொன்னால் கூட ஆஷு சீக்கிரமாக அகம் பாபத்தை ஹந்தி போக்குகிறது. அப்பேற்பட்ட அஜாமிளன் மாதிரி பவித்ர கீர்த்திம் சிவம் பவான் சிவேதரஹ பவான் தம் பவித்ர கீர்த்திம் அலங்கியசாசனம் சிவம் துவேஷ்டி அஹோ. இது என்ன ஒரு கஷ்டகாலங்கிற அஹோங்கிறது ஒரு அமங்கள ரூபா துவம் சிவேதரஹா சிவங்கர்ச்சே மங்களம் சிவ இதரஹாங்கிறச்சே அமங்கள ரூபமான நீ தட்சண பார்த்து பவான் அலங்கிய சாசனம் பவித்ர கீர்த்திம் சிவம் துவேஷ்டி. பவித்ர கீர்த்திம் யாருடைய கீர்த்தி புகழானது புண்ணியம் கொண்டதான ஒரு கீர்த்தியை கொண்டவர், அவருடைய புகழ் புண்ணியஸ்ரவாக அப்படின்னு பகவானுக்கு சொல்கிறோமே, அதே போல் இங்கே பவித்ர கீர்த்தி யாருடைய புகழானது ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கோ அப்பேற்பட்ட சிவன். அலங்கிய சாசனம் யாருடைய ஆணை மீற முடியாதோ, அலங்கிய ந லங்கியம் சாசனம் ஆக்ஞா யஸ்ய யாருடைய ஆணையானது மீற முடியாதோ அப்பேற்பட்ட சிவனை பவான் துவேஷ்டி நீங்கள் துவேஷிக்கிறீர்கள். யத்யக்ஷரம் நாம கிரா ஈரிதம் நிருணாம் சக்ருத் பிரசங்காத் அகமாஷு ஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம் பவான் அஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹ. யத்பாத பத்மம் மகதாம் மனோ அலிபிஹி நிஷேவிதம் பிரம்ம ரசாசவார்த்திபிஹி லோகஸ்ய யத் வர்ஷதி ச ஆசிஷः அர்த்தினः தஸ்மை பவான் துருஹ்யதி விஸ்வபந்தவே. உலகத்துக்கே பந்துவாக இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரன், உலகத்துக்கே பந்துன்னா க்ஷீராப்தி மதனம் ஏற்படும் பொழுது எல்லாரும் ஓடினாலாம். நீலகண்ட தீட்சிதர் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லுவார் அதை. எல்லாரும் வந்து தேவர்கள்லாம் அங்கே வந்து கரையோரமாக ஓடிட்டாலாம். ஏன்னா அங்கே வந்து அப்படியே அந்த ஹாலாஹல விஷத்தினுடைய ஒரு ஃபியூம்ஸ் தாங்க முடியல, விட்டுட்டு ஓடிட்டா. ஓடும் பொழுது பகவான் தான் வந்து அக்ரேசரனாக வந்து அப்படி நின்று முன்னாடி மாபை அப்படிங்கிறாராம், பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உலக நன்மைக்காக அந்த விஷத்தை வந்து அருந்தினவர். அந்த விஷத்திலேருந்து ஒரு 2 ட்ராப்பு சிந்தினது தான் உங்களுக்கு இந்த தேள் அதனுடைய வாலில் அந்த விஷம், பாம்பு இவைகளுக்கெல்லாம் அந்த விஷம் வந்தது. பகவான் ஹலாஹலம் குடிக்கும் பொழுது 2 சொட்டு விழுந்தது, அது இந்த ஜந்துக்கள்லாம் வாங்கித்து அப்படின்னு பாகவதத்திலே பின்னாடி வரும் உங்களுக்கு. அப்படி உலகத்திற்கு பந்துவாக இருக்கக்கூடியவனிடத்தில் பவான் துருஹ்யதி, உனக்கு ஒரு துரோகபாவத்தை துருஹ்யத்தின்னு ஒரு துவேஷத்தோடு இருக்கியே நீ இப்படி. யத்பாத பத்மம் மகதாம் மனோ அலிபிகி நிஷேவிதம், மகதாம் மகத்துக்களினுடைய மனசுங்கிற ஒரு வண்டு யாருடைய திருவடித்தாமரை மனசுங்கிற வண்டுகளினால் யாருடைய திருவடித்தாமரை சேவிக்கப்பட்டதோ அது என்ன பிரம்ம ரச ஆசவ அர்த்திபிகி. அந்த மனசு எப்படி இருக்குன்னா, மகத்துக்கள் யோகிகளினுடைய மனசு எப்படி இருக்குன்னா அது வண்டு போல இருக்குது. அந்த வண்டு வந்து மதுவை அருந்தக்கூடிய ஒரு ஆசையை கொண்டதாக இருக்கும். ஆசவ அர்த்தி, ஆசவன மது, அதை அர்த்தி விரும்புகிறது. அப்படிப்பட்ட அலி வண்டு மனஹா. இந்த வண்டுங்கிறது எதுன்னா மகத்துக்களினுடைய மனசுங்கிறது தான் ஒரு வண்டு. அந்த வண்டு இப்போ வந்து ஏதோ ஒரு ரசத்தை பருகணும்னு ஆசைப்படுறது. அந்த மது ரசம் என்னன்னா இங்கே பகவான் திருவடித்தாமரையில் கிடைக்கக்கூடிய பிரம்ம ரசம் ஆத்மானந்தம்ங்கிறது தான் மது. அந்த மது எங்கே கிடைக்கும்? பகவானுடைய திருவடியை பற்றினா நமக்கு வந்து அந்த ஒரு இது வந்துடும்.
அந்த ரசம் கிடச்சிரும். ஸோ மகதாம் மகத்துக்களினுடைய மனோ அலிபிகி மனசுங்கிற ஒரு வண்டுகளினால், அதுவும் அந்த வண்டுகள் எப்படி இருக்குன்னா பிரம்ம ரச ஆசவ அர்த்திபிகி, பிரம்ம ரசம் அதாவது பிரம்மானந்தா, பிரம்மானந்தம் ஏனும் ஆசவகா மகரந்தம், அதை விரும்புகின்றதான அந்த மனசு என்ற வண்டுகளினால் யத்பாத பத்மம் நிஷேவிதம், யாருடைய திருவடித்தாமரையானது நிஷேவிதம் சேவிக்கப்பட்டதோ பாபத்தை போக்குகிறதுன்னு சொல்கிறார். இப்போ புக்தி முக்தி ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியதாக தானே இருக்குது. அவர்களுக்கு லோகஸ்ய அர்த்தினஹா லோகஸ்ய ஆஷிஷா எது வர்ஷதி, எந்த ஒரு பகவான் உலகத்து அர்த்தினஹா லோகஸ்ய, அர்த்தினஹான சகாமஸ்ய லோகஸ்ய ஆஷிஷா வருஷதி, அந்தந்த ஆசைகளை அவர் பொழிகிறார். ஆஷிஷான்னு ஆசீர்வாதங்களில் இந்த இடத்துல ஆசைகள்ங்கிற அர்த்தத்தில் ஆஷிஷாங்கிறார். ஆசீர்வாத ரூபமாக அவர் நல்லாசிகள்னு சொல்கிறோமே அதுதான். ஸோ லோகத்து விரும்புகின்ற லோகத்திற்கு அவரவர் விருப்பத்தை தருகிறார், பொழிகிறார். வருஷத்திங்கிறார், கேட்கறத காட்டிலும் ஜாஸ்தியாக கொடுக்குறாருன்னு அர்த்தம். இந்த இதில் ரகுவம்சத்தில் கௌத்சப் பிரபேதே வரதந்து சிஷ்யஹான்னுட்டு வரதந்துவனுடைய சிஷ்யனான கௌத்சர் போய் ரகுவை கேட்குறாராம், எனக்கு குருதட்சிணை கொடுக்கணும், எனக்கு ஒரு வழி பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறார் ராஜாட்ட. அப்போ ரகு குபேரனோட சண்டை போடுறதுக்காக போகிறச்சே மழை பொழியறதுங்கிறான். குரு பிரதேயாது அதிகம்ங்கிறார், குருவுக்கு கொடுக்க வேண்டிய தட்சிணையை காட்டிலும் ஜாஸ்தி கொடுத்துட்டான் ரகு அப்படின்னு அதில் வரும். அதுபோல் இங்கே நம்ம கேட்குறத காட்டிலும் அதிகமாக பொழியக்கூடிய பகவானாக இருக்கார் அவர். இவர்கள்லாம் பிரம்மானந்தத்தை தேடி வரக்கூடிய யாருடைய திருவடியானது பிரம்மானந்தத்தை தேடுகின்ற மனசினால் சேவிக்கப்படுகிறதோ, எவர் விரும்புகின்றவர்கள், அப்போது முதல் லைன் முக்தியை கொடுக்கிறவர்னு ஆயிடுறது. ரெண்டாவது லைன் இந்த இடத்துல அர்த்தினஹா லோகஸ்ய ஆஷிஷா வருஷத்திங்கிறச்சு கேட்குறவாளுக்கு அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புத்திர தனம் தானியம் என்ன கேட்குறாளோ அதை கேட்குறத காட்டிலும் ஜாஸ்தியாக கொடுக்கறது. இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் தங்கமானோன்னார், வாசலில் கொண்டு நிரப்பிட்டாரு பகவான், இங்கே போடு நான் அங்கே எடுத்துக்கிறேங்கிறார். இந்த மாதிரி விளையாட்டு பகவான் தான் பண்ணுறார் பரமேஸ்வரன். அதனால் பொழியறார், காமங்களையும் பொழியறார். ஸோ புக்தி அதை தான் இங்கே ஆரம்பிக்கிறச்சு அவதாரிக்க ஸ்ரீதர சுவாமியில் பாபஹரத்துவம் உக்துவா, முந்தின ஸ்லோகத்தில் பாபத்தை போக்குறவர்னு சொல்லிட்டு சிவங்கிற பதமே பாபத்தை போக்குகிறது. இந்த ஸ்லோகத்தில் புக்தி முக்தி பிரதத்துவேன சிவம் வர்ணயதி, புக்தியும் கொடுக்கிறார். புக்தினா போகம், இவ்வுலகத்து காமங்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறவராகவும் இருக்கார், இப்போ மோட்சத்தையும் கொடுப்பவராக இருக்கிறார் அப்படி சொல்கிறார். ஸோ யத்பாத பத்மம் மகதாம் மனோ அலிபிஹி நிஷேவிதம் பிரம்ம ரசாசவ அர்த்திபிஹி லோகஸ்ய யத் வருஷதி ச ஆஷிஷா அர்த்தினஹா தஸ்மை பவான் துருஹ்யதி விஸ்வபந்தவே, உலகத்துக்கே ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியவர், உலகத்துக்கு பந்துவாக அவரவர் விரும்பக்கூடிய ஒரு போகத்தையோ மோட்சத்தையோ கொடுக்கிறவர், அவரிடத்துல போய் நீ துரோகம் காண்பிக்கிறீ. துருகுங்கிற தாத்து போட்டோம்னா தஸ்மை விஸ்வபந்தவேன்னு சதுர்த்தி வரணும் இந்த இடத்துல. கிம்வா சிவாக்கியம் அசிவம் ந விதுஸ்த்வதன்யே பிரம்மாதயः தம் அவகீர்ய ஜட்டாः ஸ்மசானே தன்மால்ய பஸ்ம நிரு கபாலி அவசத்து பிசாச்சைர் ஏ மூர்தபிஹி தததி தச்சரணாவசிருஷ்டம். அவருடைய திருவடியிலிருந்து வரக்கூடியதை ஜலத்தை, அதாவது இந்த நிர்ணேஜன ஜலம்னு சௌந்தரலஹரியில் தவஜனின் நிர்ணேஜன ஜலம்னா நிர்மால்யம், அவரிடத்திலிருந்து வரக்கூடியதை அந்த நிர்மால்யத்தை தலையால் தாங்கறா பிரம்மா முதலியவர்கள்லாம். அவர்களுக்கெல்லாம் இது அசிவம்னு தெரியாதா என்ன? ஸ்மசானத்தில் இருக்கார் அவர், எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்மசான பஸ்மத்தை பூசிக்கிறார், கபாலத்தை போட்டுன்னு இருக்கார், மாலையாக தரிச்சுன்னு இருக்கார், பிசாசுகளோட உலாத்தின்னு இருக்கார், இப்படின்னு தானே ஏசினான் தக்ஷன். அப்போது அதுக்கு பதில் இங்கே சொல்கிறா, பிரம்மா முதலியவர்களுக்கெல்லாம் இது அசிவம்னு தெரியாதா என்ன? ந விதுகிம், அவர்களானா அவருடைய நிர்மால்யத்தை தலைமையிலன வச்சுட்டு தாங்கறா.
இது என்ன அவளுக்கு தெரியாதா, உனக்கு என்ன பெருசாக நீ கண்டுட்டா அவளுக்கு தெரியாதது, அப்படி அர்த்தம் அந்த இடத்துல. யதுக்தம் சிவ அபதேசா ஹி அசிவஹா இதி, அதாவது சிவங்கிற பெயர் வந்து மங்களமே கிடையாது. ஹி ரெப்ரசன்ட்ஸ் எவ்ரிதிங் அமங்கலம். என்னென்னலாம் அமங்கலம் உலகத்தில் உண்டோ அத்தனத்தையும் விக்கிருதமாக அவர் கொண்டு வந்து வச்சுருக்காரு. அதுக்கு தான் அந்த இடத்துல வாமகான்னு சொன்னார் இல்லை. விக்கிருதமாக உலகத்தில் வந்து விட்டெறியறது அத்தனையும் வந்து எல்லாமே மங்களம். பகவானிடத்தில் அது போய் சேர்ந்ததுன்னா அதுக்கும் ஒரு மங்களத்துவம் ஏற்பட்டு விடுறது. அதனால நம்ம எப்பேற்பட்ட ஒரு நீச்சனான பர்சனாக இருந்தால் கூட அந்த பகவத் சம்பந்தம் ஏற்பட்டு விடுத்துன்னா நமக்கும் ஒரு உயர்வு வந்துருங்கிறத காண்பிக்கிற மாதிரி தான் பகவானுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த இடத்துல. அதை காமிக்கிறதுக்கு தானே இருக்குது இல்லையா. சிவ அபதேசா அசிவஹா, சிவங்கிற பேரே கிடையாதுப்பா, இது மங்களம்னு பேரை வச்சுட்டு ஃபுல்லாக அமங்கலத்தை தரிச்சுன்னு இருக்காரு அப்படின்னா தக்ஷன் பேசினா. எச்ச உக்தம் பிரேதாவாசேஷு, பிரேதங்கள்லாம் வந்து வசிக்கக்கூடிய இடங்கள் ஸ்மசானத்தில் போய் அட்டன்னு அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதை தது ஆக்ஷிபந்தி, அதை வந்து இங்கே குறிப்பிடுற மாதிரி அம்பாள் பதில் சொல்கிறா இந்த இடத்துல. கிம்வா சிவா, அங்கே வந்து அம்பாளும் கூட இருந்தாங்கிறத சொல்லலை, இருந்திருக்கணும் அப்போது இல்லையா. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து பாயிண்ட் பை பாயிண்ட் அம்பாள் இங்கே பதில் சொல்கிறதுனாலேயே தெரிகிறது நமக்கு. கிம்வா சிவாக்கியம் அசிவம் ந விதுஹு துவதன்யே பிரம்மாதயா, ஒன்னை தவிர மற்றவர்கள் பிரம்மா முதலியவர்கள்லேருந்து ஆரம்பித்து சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மாலேருந்து எல்லாரும் ஒன்னை தவிர, அதாவது யூ அண்ட் யார் ஃபாலோவர்ஸ்னு எடுத்துட்டுருவாங்க அந்த இடத்துல. ஒன்னை தவிர பாக்கி எல்லாருமே ஸ்மசானே ஜட்டாஹா அவகீர்ய தன் மால்ய பஸ்ம நிரு கபாலி பிசாச்சைஹி அவசத் ஏ மூர்த்தபிஹி தச்சரணாவசிருஷ்டம் தததி தம் சிவாக்கியம் அசிவம் ந விதுஹு கிம், அவர்களுக்கெல்லாம் அவர் வந்து அமங்கலம்னு தெரியாதா என்ன அப்படிங்கிற. ஸோ ஜட்டாஹா அவகீர்ய ஸ்மசானே, இந்த ஸ்மசானத்தில் ஜட்டாஹா அவகீர்ய தன்னுடைய ஜடைகளை வந்து அப்படியே வந்து விரித்து கொண்டு, அவகீரியன்னு அழகாக இப்போ வந்து கட்டி நம்ம வந்து இப்போ ஒரு குடுமி மாதிரி வச்சுட்டு இல்லை அந்த மாதிரி இல்லாத அது அப்படியே பரட்டையாக அவர் வந்து விட்டுண்டு தானே அவர் டான்ஸ் ஆடுறார். அதனால ஜடைகளை விரித்து கொண்டு அவகீர்ய தன் மால்ய பஸ்ம நிரு கபாலி பூத்வா. ஸோ தன் மால்யங்கிறச்சு அந்த ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய மாலைகளை எடுத்துக்கொண்டு சாம்பலையும் எடுத்துக்கொண்டு நிரு கபால மண்ட ஓடுகளெல்லாம் வந்து அணிந்து கொண்டு கபாலி அப்படின்னு விட்டு சொல்கிறார். நிரு கபாலி பூத்வா. ஸோ அந்த ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய மாலைகள் பஸ்மம் நிருகபாலம் மண்ட ஓடுகளையும் எடுத்துண்டு அதை தரித்தவராக இருந்து கொண்டு பிசாச்சைஹி அவசத்து, பிசாசுகளோட அவர் வந்து வசித்தாரோ தம் அவரை தச்சரண அவசிருஷ்டம் ச, அந்த சிவனை தம் சிவாக்கியம், அந்த சிவன் எனும் பெயரை கொண்டவர் இருக்காரே அவர் தச்சரணாவசிருஷ்டம் மூர்த்தபிகி தததி, தச்சரணாவசிருஷ்டம் அவருடைய சரணத்திலிருந்து ஏற்படுகின்ற கலிதம் நிர்மால்யம். அப்போது அந்த பாதத்திலேருந்து வரக்கூடிய பஸ்மமோ இல்லை அந்த பாதத்திலேருந்து வரும் ஜலமோ அந்த ஜலத்தை நிர்மால்யமாக எடுத்து தலையில் தெளிச்சுக்கிறா இல்லை தலையில் போட்டுக்கிறா. மூர்த்தபிகி தாரயந்தி, மூர்த்தபிஹி தததி, அதை ஒன்ன தவிர பிரம்மாதயா ஏவ தததி, எவர்கள் தரிக்கிறார்களோ தலையில் அவருடைய காலிலேருந்து வந்த நிர்மால்யத்தை அவர்களுக்கு அசிவம் கிம் வா விதுஹு, அவர்களுக்கு வந்து தெரியாதா என்ன இது வந்து இப்போ அசிவம் நான் நினைக்கிறாவா அப்படின்னு கேட்குறேன். காக்குவா எடுத்துக்கணும். ந விதுஹு கிம் விதந்தியேவ இதி சேத் ந அப்படின்னா ததா, அதாவது அவர்கள் வந்து பகவானிடத்தில் அது வந்து போய் சேர்ந்ததுனால அதுக்கு ஒரு மாங்கல்யம் ஏற்பட்டுடுத்தோன்னுட்டு அந்த நிர்மால்யத்தை தன் தலையில் தரிச்சுக்க. உன்னை தவிர பாக்கி எல்லாரும் அந்த மாதிரி பண்ணும்பொழுது நீ ஏன் இப்படி நினைக்கிறேன்னு கேட்குறான்.
किं वा शिवाख्यम् अशिवं न विदुस्त्वदन्ये ब्रह्मादयस्तमवकीर्य जटा श्मशाने तन्माल्य भस्म नृकपाली अवसत् पिशाचैः ये मूर्धभिर्दधति तच्चरणावसृष्टम्. आगीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे. धन्यवादः. धन्यवादः भगिनी. ओके पापा. Actually, நீங்க ரெஸ்ட் Thank you. எடுத்துட்டு இருக்கலாம். உடம்பே முடியல. நமஸ்காரம்.